ஹாய்! என்னடா ஒரே மண்டவோட ஃபோட்டோவா காட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து ஜா ஃப்ராக்சர்ஸ். ஜா ஃப்ராக்சர்ஸ்ல நெறைய விஷயம் இருக்கு. மேக்ஸிலா ஃப்ராக்சர், மேண்டிபிள் ஃப்ராக்சர்ன்னு நெறைய ஃப்ராக்சர்ஸ் இருக்கு. அத பத்தி டிஸ்ப்ளே பண்ண போட்டிருக்கேன். ஸோ இது என்னால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் காஸ் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சிடென்ட்ஸ் மெயினா, அதுக்கப்புறம் அடிதடி சண்டைகள், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தெரியாம கீழ விழுந்து இந்த மாரி பெரிய ஃப்ராக்சர்ஸ் ஆகுற விஷயங்களும் உண்டு. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பெயின், அப்புறம் அந்த இடத்துல வீக்கம், அப்புறம் மவுத் ரெஸ்ட்ரிக்ஷன், சலைவா எச்சில் வந்து உமிழம் விழுந்துட்டே இருக்கிறது, பற்கள் போயிருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் சிம்டம்ஸ் இந்த ஃப்ராக்சர்னால வருது. பட் இத விட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நம்ம போனி பிரச்சனைக்கு உள்ள இருக்கிற பிரெயின். ஸோ நம்ம பிரெயின் இன்ஜுரியும் இந்த மாரி ஜா ஃப்ராக்சர்ஸ்ல நெறைய நெறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ அது வந்து உண்மையாலேயே வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். மூளை பாதிப்பாச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த ஆளோட வாழ்க்கையே போயிடுச்சு. ஸோ இதுக்காக இந்த ஃப்ராக்சர இம்பார்ட்டன்ஸ் குடுத்து இன்னைக்கு பேசுறோம். இதுல வந்து இந்த ஃப்ராக்சர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டைட்டனம் பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ் நெறைய இருக்கு. ஸோ அத வச்சு அந்த ஃப்ராக்சர் எண்ட்ஸ வந்துட்டு ரிடக்ஷன் பண்ணிட்டு அத க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பல் கட்டுறதுக்கு வயரிங்லாம் இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் பண்ணி இந்த ஃப்ராக்சர நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. ஹெல்மெட் போடுறது. ஸோ ஹெல்மெட் போடுறதுனால நம்ம ஃப்ராக்சர்ஸ் தாடை எலும்புல இருக்க ஃப்ராக்சர்ஸ் மட்டும் இல்லாம, மூளையில இருக்க ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நம்ம அவாய்ட் பண்றோம். ஸோ தலைக்கவசம் அணிவோம், உயிர் காப்போம்.